வணக்கம் வாடிக்கையாளர்களுக்கு. நம்ம அபூர்வாஸ் என்னாலே நவரத்தினங்கள், எந்திரங்கள், அடுத்தது இறைச்சிகள் தான் நம்ம அபூர்வாஸில் சிறப்பு. ஆனால் தற்போது அபூர்வாஸில் ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடியது வாசனை திரவியங்கள். அந்த வாசனை திரவியங்களில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா புனுகுன்னு சொல்லுவாங்க. அடுத்தது ஜவ்வாது. ரெண்டுமே ரொம்ப அற்புதமான வசியத்தன்மை உள்ள ஒரு பொருள். இந்த புனுக்குன்றது ரொம்ப இறைவனுக்கு சாத்தக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம். நம்ம தமிழக பகுதிகளில் சீர்காழியில் சட்டைநாதர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கோவிலில் இரவு 12 மணிக்கு அர்த்தஜாம பூஜை நடக்கும். அந்த பூஜையில் அந்த பைரவருக்கு சாத்தக்கூடிய ஒரு அற்புதமான பொருள் புனுகுன்னு சொல்லுவாங்க. அந்த புனுகு தான் இது. ரொம்ப அற்புதமான வாசனை திரவியம். போகிற காரியங்கள் ரொம்ப சக்ஸஸ் ஆகும். நெத்தியில் வைக்கிறது, சுவாமி சிலைகளுக்கு நம்ம தடவுறது, அதே மாதிரி வீட்டில் வாசக்காலுக்கு இந்த புனுகு தடவுறது ரொம்ப சிறப்பான பலனை கொடுக்கும். ரொம்ப ரம்மியமான சூழ்நிலையில் வீட்டை ஒரு அமைதியான சூழ்நிலைக்கு இந்த புனுகுன்றது ரொம்ப அற்புதமான பலனை கொடுக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜவ்வாது ரொம்ப நமக்கு மனதில் இருக்கக்கூடிய சில விஷயங்களை நமக்கு சக்ஸஸ் ஆக்கிறதுக்கு இந்த புனுகு, அதே மாதிரி இப்போ இந்த ஜவ்வாதுன்றது ரொம்ப பயனுள்ள விஷயம். இந்த ஜவ்வாது அந்த காலத்திலேருந்தே நமது முன்னோர்களும் சரி, ஆன்மீக வழிபாடுகளுக்கும் இந்த ஜவ்வாது பயன்படுத்தப்படுகிறது. இந்த ரெண்டுமே, இந்த புனுகு, இந்த ஜவ்வாது ரெண்டுமே ரொம்ப அற்புதமான பொருள். அதாவது இறைவனுக்கு சாத்தக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம். தேவர்களுக்கு ரொம்ப உகந்த பொருள் இந்த புனுகும் ஜவ்வாதும். இறைவனுக்கே உகந்த அந்த பொருளை நாம் மனிதர்களாகிய நாம் பயன்படுத்தும் போது நம்மளுடைய காரியங்கள் ரொம்ப சக்ஸஸ் ஆகும். எதிரிகள் தொல்லை இருக்காது. வெற்றி மேல் வெற்றிகள் நமக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. அதனால் இந்த புனுகு ஜவ்வாதை நம்மளுடைய வழிபாடுகளில் பயன்படுத்துறது, நம்மளுடைய வேலைவாய்ப்பு, உத்தியோகங்கள், நம்மளுடைய எண்ணங்கள் நிறைவேறதுக்கு இந்த புனுகு ஜவ்வாது பயன்படுத்துறது ரொம்ப சிறப்பான பலனை கொடுக்கும்.